வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்செய்திக்கு எதிரான போதனைகள் மத்தியிலும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதினால் கிடைக்கும் மேன்மைகளை கூறியும் இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் அறிவுரை கூறுகிறார். முதலாவது, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற நமக்கு மேன்மைகள் உண்டு. கர்த்தர் பரிசுத்தர் ஆயினும் நாம் பாவிகளாக இருந்தபோது தேவன் நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்தார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, தேவன் நமக்கு காட்டின அன்பின் பலனால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, நம் ஆண்டவரை முகமுகமாய் காண்போம். நான்காவது, அவர் இருக்கிறபடியே நாமும் இருப்போம். எத்தனை பெரிய மேன்மை நமக்கு கிடைக்கிறது! ஆகவே இவ்வுலக பாடுகளை ஒரு பொருட்டென்று எண்ண வேண்டியதில்லை. எனக்கருமையானவர்களே, நமக்கு மேன்மைகள் உண்டு. இரண்டாவதாக, நமக்கு கடமை உண்டு. 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு விட்டு கொடுப்போமேயானால் தேவனை காணவோ அறியவோ முடியாது. மேலும் அவரில் நிலைத்திருப்பதும் கிறிஸ்தவனின் கடமை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இப்படி நாம் நிலைத்திருக்கும் போது இதனால் பாவத்தை செய்து கொண்டே இராதபடி தன்னை காத்து கொள்ள முடியும். இறுதியாக இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு என்று கற்றுக் கொடுக்கிறார். 7வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்று பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தான் வஞ்சிக்கப்படாதபடி தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அதை செயலில் காட்ட வேண்டும் என்று 9வது 10வது வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. தேவன் நீதி உள்ளவராயிருப்பதை போன்று நாமும் நீதி உள்ளவராயிருக்க வேண்டும். தேவன் நம்மை நேசிப்பதைப் போன்று பிறரை நேசிக்க வேண்டும். கடைசி நாளில் நமது கிரியைகள் வெளிப்படும். அப்போது நாம் என்ன செய்வோம்? அந்நாளை எதிர்கொள்ள
நாம் அதிக கவனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த பகுதியிலே நமக்கு தெளிவாக போதிக்கிறது. நமக்கு மேன்மை உண்டு, நமக்கு கடமை உண்டு, நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம், தேவனே, நான் உம் பிள்ளை என்பதை பிறர் காணும்படி என் செயல்கள் அமைய எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.